ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொது சுகாதார மையத்தில் உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரோடு மாவட்டத்துக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா, ஈரோடு மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வட்டாரம் சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வரும் கீழ்கண்ட திட்டங்களில் ஒப்படைக்கப்பட்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன விண்ணப்பம்னு என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீமோகுளோபின் பற்றி கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. சத்தியமங்கலம் தலவாடி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் அதை டிகிரி முடிச்சிருக்காங்க. சோசியாலஜி, ஃபிசியாலஜி, சோஷியல் ஒர்க்கு, டிப்ளமோ டிஎன்எம்ஜி, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஹேவியர் தெரப்பி கொடுத்துருக்காங்க. டிஇஐசி ஈரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 23,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி இருக்குது. மாஸ்டர்லேயும் பேச்சுலர் டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கான வயசு பார்த்தீங்கன்னா 40 சொல்லியிருக்காங்க. கவுண்டர் பேஸில் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்பிபிசிடின்ற இதில் கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஏரியாவில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,250 சொல்லியிருக்கிறாங்க. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஹெச்எல்எஸ் அதாவது டிப்ளமோ இன் ஹையரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இஎன்டி எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக ட்ரைனப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கவுண்டர் பேஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரேடியோகிராஃபர் அதாவது இஎம்சிஹெச் பெருந்துறையிலேருந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,300 சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர் பேஸில் எடுக்கிறாங்க. எம்எம்யூ டிரைவர் பிபிஹெச்சி டிஎன் பாளையத்தில் எடுக்கிறாங்க. ஒரு வேகன்சி இருக்குது. சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,500 சொல்லியிருக்கிறாங்க. 10th பாஸ் ஆகிருந்தால் ஓகே. லைட் மோட்டர் வெஹிக்கிள் பேச்சுலர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எம்யூ கிளீனர் கொடுத்துருக்காங்க. ஜம்பாயில் எடுக்கிறாங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது 8,500 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. 8வது படிச்சிருந்தாலே போதும். எழுதப்படி தெரிஞ்சதாக போதும் சொல்லியிருக்காங்க. கவுண்டர் பேஸில் எடுக்கிறாங்க. ஸ்டேஷ்னரி சானிடரி ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோபியில் எடுக்கிறாங்க. ஜிஹெச்சில் எடுக்கிறாங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. 8,500 சம்பளம் கொடுக்குறாங்க. 8வது படிச்சிருந்தாலே போதும். பாஸ் ஆகிருந்தாலே போதும். எழுதப்படி தெரிஞ்சால் போதும் சொல்லியிருக்கிறாங்க. கவுண்டர் பேஸில் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. ஜிஹெச், எம்சிஹெச், அது கோபிச்செட்டிப்பாளையம் கொடுத்துருக்காங்க. கருமண்டி செட்டிப்பாளையம் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் எடுக்கிறாங்க. மொத்தம் 12 வேகன்சி இருக்கிறதுக்கு 8,500 சம்பளம் கொடுக்குறாங்க. 8வது படிச்சிருந்தாலே ஓகே. தமிழ் எழுதப்படி தெரிஞ்சாலே போதும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கவுண்டர் பேஸில் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சித்தா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தாமரைப்பாளையம், திங்களூர், அம்மாப்பேட்டை, சத்தியமங்கலம் கேஜி வலசம் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் எடுக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 300 மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 8வது படிச்சிருந்தாலே போதும். தமிழ் எழுதப்படி தெரிஞ்சால் போதும் சொல்லியிருக்காங்க. கவுண்டர் பேஸ் தான் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சித்தா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபீமேல் மேல் எடுக்கிறாங்க. அது பார்த்தா ஜிஹெச் சதியில் எடுக்கிறாங்க. ஃபீமேலு மேலே சதியில் எடுக்கிறாங்க. சிறுவல்லூர் மேல் மட்டும்தான் எடுக்கிறாங்க. இது 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது சம்பளம் 5,000 சொல்லியிருக்கிறாங்க. இது டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கவுண்டர் பேஸாக எடுக்கிறாங்க. இது இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் ஓகேன்ற மாதிரி தான் அப்படியே எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. இந்த பதிவு மூலம் தற்காலிக மூலம் தான் எந்த பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாங்க. அது ஒன்றா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுமோ அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுய சான்றப்பாக இருக்கணும். சுய கைது இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் மட்டும் பணி நியமனம் செய்வாங்க. ஸோ அது தவிர பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னென்ன போஸ்ட்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே தலைப்போடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர பார்த்து நீங்கள் எந்த தலைப்புக்கு நீங்கள் எந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவிக்கு நீங்கள் மேலே இருக்க பேரை பார்த்து நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். சரிங்களா? ஸோ எதனா ஒரு காமனாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு அதாவது பண்ணிட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பத்தோட பேர் எழுதணும், தகப்பனார் பேர் எழுதணும், பிறந்த தேதி எழுதணும், கல்வித்தொகை சான்று என்ன வைக்கணும் அதை வைக்கணும். அது ஜாதி சான்று என்ன ஜாதி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ஆதார் எண் மென்ஷன் பண்ணணும். கைபேசி எண் முன்னனுப்பு இருந்தால் அதை என்ட்ரி பண்ணணும். தற்காலிக முறை எந்த பக்கம் எழுதணும், நிரந்தர முறை எந்த பக்கம் எழுதணும். ஸோ அது தமிழ் பார்த்து இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இடம், தேதி, கையொப்பம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிப்பு பார்த்தீங்கன்னா சமீபத்திய புகைப்படமாக இருக்கணும். அது மட்டும் தான் நீங்கள் மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது தமிழ் பார்த்து இது பண்ணுங்கள்.
நீங்கள் எந்த சான்றிதழ் அனுப்புகிறீங்களோ அந்த சான்றிதழுமே சுய சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நேர்காணல் இன்டர்வியூ கூப்பிடும்போது கண்டிப்பாக அசல் டாக்குமெண்ட் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த நோட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்க நீங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு பொருள் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.